பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மல்லி 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 மல்லி. மல்லியம்மா, என்னை விட்டு போகாதீங்க மல்லியம்மா. மல்லியம்மா, இருங்க மல்லியம்மா. மல்லியம்மா, சும்மா இருங்க. மல்லியம்மா போகாதீங்க மல்லியம்மா. மல்லியம்மா, மல்லியம்மா. மல்லியம்மா. உன் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா எப்ப ஹாஸ்பிடல் போயிட்டு இந்த டேப்லெட் எல்லாம் வாங்குற அளவுக்கு போயிட்டியோ, இனிமே உன்னை நான் நம்புறதுக்கு தயாரா இல்ல. ஆமா, இப்பதான் எனக்கு அறிவு வந்திருக்கு. இனியும் என்னை ஏமாத்த முடியாது. ஒழுங்கா அங்க இருந்து போயிடு. அப்பதான் நாங்க எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும். எண்ணி 7 நாள் தான். அதுக்குள்ள டைவர்ஸ் அப்ளிகேஷன்ல நீயே கையெழுத்து போட்டு கொடுக்க தான் போற. கொடுக்க வெப்பேன். நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண? மனசால கூட யாருக்கும் கெட்டது நினைச்சது இல்லையே. என்னால முடிஞ்ச வரைக்கும் என் சக்திக்கு மீறி கூட நிறைய பேருக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கேன். அப்படிப்பட்ட என்ன ஏன் இப்படி போட்டு வதைக்கிற? எவ்வளவு வலினாலும் தாங்கிப்பான்னு நினைச்சு என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க. வாங்குற கைக்கு வலிக்குதுன்னா கொடுக்கிற கைக்கும் வலிக்கும் தானே. இல்ல, எனக்கு புரியல. உலகத்துல நல்லது செய்யறவங்களை எல்லாம் இப்படிதான் போட்டு வறுத்தெடுப்பியா? கடவுள்னா கெட்டது செய்யறவங்களை அழிப்பாருன்னு தான் சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்திருக்கேன். ஆனா நடக்கிறது எல்லாம் பார்த்தா, இதுவரை என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா, நல்லது செய்யறவங்களை தான் நீ தேடி தேடி படுத்து எடுக்கிற. நான் எப்படிதான் வாழணும்னு நீ நினைக்கிற? என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வாழ்ந்துடவே கூடாதுன்னு நினைக்கிறியா? சின்ன சின்ன சந்தோஷத்தை அப்பப்போ காட்டிட்டு மத்தபடி மத்த நாளெல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கை பூரா கண்ணீரும் கம்பளையுமாவே இருன்னு முடிவு பண்ணிட்டியா? ஏன் இப்படி செய்யற? ஏன் என்ன இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்கிற? போதும். இதுக்கு மேல அவமானத்தையும் அசிங்கத்தையும் பட நான் தயாரா இல்ல. இதுக்கு நீ என் உசிரையே எடுத்துரு. மொத்தமா என்ன முடிச்சு விட்டுரு. நான் நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன். நான் செத்துட்டா இவ்வளவு வலிக்காதுல்ல. நான் சாகணும். நீயே என்ன சாகடிச்சிரு. நீயே என்ன சாகடிச்சிரு.
உன் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா எப்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த டேப்லெட் எல்லாம் வாங்குற அளவுக்கு போயிட்டியோ, இனிமே உன்னை நான் நம்புறதுக்கு தயாரா இல்ல. உன் மேல கோவம்லாம் இல்ல வெண்பா. இதுக்கு மேல எதுவும் என்கிட்ட கேட்காத. அம்மா போறேன். ஏய் விஜய் இப்போ கீழே வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள அந்த வாண்டு கிட்ட போய் கொஞ்சம் அன்பா நடந்துக்கோ. வெண்பா குட்டி, வெண்பா குட்டி, ஏன் இப்படி தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? உன்னை பாக்குறதுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னாச்சு உனக்கு? பாரு விஜய், ரஞ்சித் கால்ல விழாத குறையா சாப்பிடவான்னு 1/2 மணி நேரமா கூப்பிட்டு இருக்கா. உன் பொண்ணு அசைஞ்சே கொடுக்க மாட்டேங்கிறா. வெண்பா குட்டி, ஏன் சாப்பிட வர மாட்டேன்னு சொல்ற? சித்தி சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரவா? சாப்பிடுறியா? எனக்கு ஒன்றும் தேவையில்லை. எனக்கு வேணும்னா நானே போட்டு சாப்பிட்டுப்பேன். ஏன் வெண்பா குட்டி இப்படி பேசிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் சித்தி கிட்ட கேளுடா, இல்லைன்னா அத்தை கிட்ட கேளு. அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் போங்க, உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. சாப்பிட்டீங்களே, போய் தூங்குங்க. வெண்பா, இப்ப ஏன் நீ இப்படி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க? வா, நம்ம போய் சாப்பிடலாம் வா. வேண்டாம் டேடா, எனக்கு பசிச்சானா போட்டு சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போய் தூங்குங்க. குட் நைட். இப்படிதான் அப்பத்துல இருந்து எடுத்தெறிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கா. ரஞ்சியும் எவ்வளவு கெஞ்சி கூத்தாடி பாக்குறா தெரியுமா? மசியவே மாட்டேங்கிறா. விடுங்க ராஜிமா, அவ வருத்தத்துல இருக்கா. அதெல்லாம் போக போக சரியாயிடுவா. இல்ல வெண்பா குட்டி? ஏன் வெண்பா, மல்லிமா போயிட்டான்னு அப்செட்டா இருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லையா? ஏன் வெண்பா, மல்லி போனதுல உனக்கு வருத்தம் இல்லையா? ஹாப்பியா நீ? வெண்பா என்ன சின்ன குழந்தையா? யார் யாரு எப்படி எப்படின்னு அவளுக்கு தெரியாதா என்ன? அந்த மல்லிகா அவளோட ஈகோ தான் பெருசா போச்சு. வெண்பா எல்லாம் பெருசு இல்ல. குழந்தை மேல அக்கறை இருந்திருந்தா கையில கால்ல விழுந்தாச்சு இங்கே கிடந்திருக்க மாட்டா. புள்ளதான் மல்லி மல்லின்னு உசுர விட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா அவ இவ்வளவு ஒரு மனுஷியா கூட மதிக்கலையே. விடுங்க ராஜிமா, நீங்க என்னதான் மல்லிய பத்தி சொன்னாலும் வெண்பா அதை ஏத்துக்க மாட்டா. எனக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு இவ மனச மயக்கி வச்சிருக்கா. மல்லி போயிட்டாலேன்னு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நீங்க திரும்ப திரும்ப அதையே ஞாபகப்படுத்திட்டு இருக்காதீங்க. நான் எதுக்கு ஃபீல் பண்ண போறேன்? மல்லியம்மா போனதும் நல்லதுதான். வெண்பா நல்லதா? ஏன் அப்படி சொல்ற? மல்லி போனாதானே குடும்பம் விளங்கும். வெண்பாக்கும் அந்த யதார்த்தம் புரிஞ்சிருச்சோ என்னமோ. என் மல்லியம்மா உங்களால தான் இங்க இருந்து போனாங்க. ஃபர்ஸ்ட் நீ எவ்வளவு பேசினாலும் அவங்க இவ்வளவு நாள் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டாங்க. இதெல்லாம் எனக்காக தான் தாங்கிக்கிட்டாங்கன்னு எனக்கே நல்லா தெரியும். உங்களால என் மல்லியம்மா டெய்லியும் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ உங்ககிட்ட திட்டு வாங்காம அவங்க எங்கேயாவது போயிட்டு நிம்மதியா இருப்பாங்க. வெண்பா, மல்லி பாதியில வந்தவ பாதியிலே போயிட்டா. அதுக்கு நீ இங்க இருக்கிறவங்களை குறை சொல்றது சரியில்லை. அவ வர்றதுக்கு முன்னாடி நீயும் நானும் தானே இங்க இருந்தோம். நானும் நீயும் தானே ஒன்னா சாப்பிடுவோம். போனவளையே நினைச்சிட்டு நீயும் சாப்பிடாம நீ டாடாவையும் பட்னி போட போறியா? வெண்பா, 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 டாடா சாப்பாடு எடுத்து வைக்கவா? ஒன்றும் வேணாம், நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன்.
ஏய் தண்ணி எடுத்து வை. வேணாம். இந்த உலகத்துல அணைய போறதுன்னு எதுவுமே கிடையாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னோட நிலைமையில எனக்கு எல்லாமே இருட்டாதான் இருக்கு. வாழ்க்கையில சின்ன பிள்ளையில இருந்தே எந்த சந்தோஷத்தையும் நான் அனுபவிச்சதில்ல. நானே சந்தோஷமா என்ன ஆக்கிக்கிட்டேன். நானே உற்சாகமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். ஆனா என் ஆழ் மனசுல நான் உண்மையா சந்தோஷமா இருந்தேனாங்கிறது எனக்கும் என் மனசுக்கும் மட்டும்தான் தெரியும். நான் அந்த வீட்டுல கஷ்டத்தை எல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்ததே என் வெண்பாக்காக மட்டும்தான். ஆனா ஆனா என்ன புண்ணியம், இப்ப வெண்பா என்ன சாப்பிட்டிருப்பா என்ன பண்ணிட்டு இருப்பான்னு கூட எனக்கு தெரியல. என் மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவளும் என்ன தேடுவா. அவளை சுத்தியும் சந்தோஷம் இல்லாம இருட்டாதான் இருக்கும். மொத்தத்துல இந்த உலகத்துல அன்புக்கு அர்த்தமே கிடையாது. வெண்பா என்ன செஞ்சிட்டு இருப்பான்னு நினைச்சாலே என் மனசெல்லாம் வலிக்குது. நானும் அவளும் இந்த உலகத்துக்கு வாங்கிட்டு வந்த வரோம் அவ்வளவுதானே நினைச்சுக்கிறேன். இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா? வேணாம் சாமி, வேணவே வேணாம். ராஜிமா, தேங்க்ஸ் ரஞ்சி. அக்கா குட் மார்னிங்க்கா. குட் மார்னிங் ரஞ்சிதா. குட் மார்னிங் விஜய். என்ன சண்டே அதுமா காலையில கிளம்பியாச்சு? ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்க போறேன். மாமா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி தான், சாப்பிட்டு போங்க. இல்ல ரஞ்சிதா, நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். அக்கா வரேன்க்கா. விஜய் ஒரு நிமிஷம். சொல்லுக்கா. திரும்பி எப்ப வருவ? ஏன்க்கா? இல்ல நீ வீட்ல தான் இருப்பேன்னு நினைச்சு அட்வொகேட்ட வர சொல்லியிருந்தேன், அதான். அட்வொகேட்டா? ஆமா விஜய், எவ்வளவு நாள் தான் இழுத்துக்கிட்டே போறது? டிவோர்ஸ் விஷயமா தான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு சிட்டிங் உட்கார்ந்தோம்னா பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணிரலாம் பாரு. வீக் டேஸ்னா நீ ஒர்க் அது இதுன்னு டென்ஷன் ஆவி சுத்திட்டு இருப்ப. அக்கா விடு. அவளே வேண்டான்னு போயிட்டதுக்கு அப்புறம் நாம எதுக்காக வெயிட் பண்ணணும்? இல்ல மாமா, நீங்க பிரஷராவே இருக்கீங்க இல்லையா, அதான் ராஜிமா சொல்றாங்க. அக்கா இப்பதான் கொஞ்சம் மென்டலி ஃப்ரீயா இருக்கேன். திரும்ப அதை பத்தி பேசி மறுபடியும் டென்ஷன் ஆக வேண்டாமேன்னு பாக்குறேன். விடுக்கா, நான் பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன்.
மிஸ்டர் விஜய், ஆ நான் தான். நீங்க? வெண்பாவோட கஸ்டடி விஷயமா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா வந்திருக்கேன். ம். உங்க ஒய்ஃப் குழந்தை எல்லாம் வீட்ல தானே இருக்காங்க? ஆ வீட்டில் தான் இருக்காங்க. ராஜிமா என்ன அது? எதையாவது சொல்லி சமாளிப்போம் விடு. வாங்க வாங்க உட்காருங்க மேம். இவங்க எங்க அக்கா ராஜேஸ்வரி. வணக்கம். அது என் இன்னொரு அக்கா பொண்ணு ரஞ்சிதா. வணக்கம் மேடம். வெண்பாவோட கஸ்டடி கேஸ் லாஸ்ட் ஹியரிங் வந்தாச்சு இல்லையா? ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் போயிட்டு இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ் மேம், லாயர் சொன்னாரு. அவங்க தரப்புல இருந்து யாருமே வெண்பாவை பார்க்கணும்னு வரதில்ல. அவ்வளவுதான் அவங்களுக்கு வெண்பா மேல பாசமே. அவங்களுக்கு வெண்பாவா வேணும்? வெண்பா மூலமா மாமாவோட சொத்துக்கு தானே ஆசைப்படுறாங்க. அத பத்தி இப்ப நாம பேச வேண்டாம். கஸ்டடி கேஸ பொறுத்த வரைக்கும் கடைசியா ஒரு ஹவுஸ் விசிட் வைப்போம் சார். இல்ல புரியல. உங்க வக்கீல் இத பத்தி டீடைல் சொல்லலையா? இல்லையே. இதுக்கு தான் அந்த வக்கீல மாத்துவோன்னு சொன்னேன். அவர் எதுவுமே சரியா பண்றது இல்ல விஜய். மேடம், உங்க வக்கீல் சரியா தான் எல்லா ப்ராசஸும் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இது சர்ப்ரைஸ் விசிட் தான். குழந்தை இந்த வீட்ல எப்படி பாதுகாப்பா இருக்கா, உங்களோட செகண்ட் வைஃப் குழந்தைய எப்படி பாதுகாப்பா பாத்துக்கிறாங்க, அப்படியெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணி கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். நோ வரிஸ், ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ் தான். நான் விசாரிச்ச வரைக்கும் உங்களோட செகண்ட் வைஃப் குழந்தைய நல்லா தான் பாத்துக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நாங்க நிறைய பேரை விசாரிச்சிருக்கோம். அஃப்கோர்ஸ் சிலரெல்லாம் குழந்தை அவங்களோடது இல்லையான்னு கூட ஆச்சரியமா கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு குழந்தை மிஸ்ஸஸ் மல்லிகா கூட அட்டாச்சா இருக்காங்கன்னு புரியுது. சோ பெருசா ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. இல்ல நீங்க ரிப்போர்ட்டை எதுவும் மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா. மாத்தியா? வாட் டு யூ மீன்? நான் ஏன் மாத்தி கொடுக்க போறேன்? எது உண்மையோ அதை தான் எழுதி கொடுக்க போறேன். ஐயோ, நான் அப்படி சொல்ல வரலங்க. நான் பொதுவா கேட்டேன். ஒருவேளை ரிப்போர்ட் நெகட்டிவா இருந்தா என்ன ஆகும்னு அப்படி கேக்குறேன். ஓ சாரி, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறீங்க. பொதுவா இப்படி கேஸ்ல கஸ்டடி கேட்டிருக்காங்க இல்லையா, பெட்டிஷனர், அவங்களுக்கு சாதகமா தான் கேஸ் முடியும். ஏன்னா கோர்ட்டுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. நாங்க பெட்டிஷனர் கிட்டயே இதே மாதிரி என்கொயரி அது இதுலாம் போக மாட்டோம். கஸ்டடி ஆப்போசிட் பார்ட்டிக்கு போயிடும், அவ்வளவுதான். புரியுது மேடம். ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷனா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மேடம். ஃபீல் ஃப்ரீ, இது உங்க வீடு. நீங்க எப்பவும் இருக்கிற மாதிரியே இருக்கலாம். என்ன ஒரு இன்விசிபிள் பர்சனா நினைச்சுக்கோங்க. நான் ஒருத்தி இங்க இருக்கேன்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். ஒரு யூஷுவல் சண்டேல உங்க வீடு எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கலாம். தட்ஸ் இட். ஆனா ஒரு சின்ன விஷயம், வெளியே போறத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சண்டே ஒருவேளை அவுட்டிங் பிளான் பண்ணிருப்பீங்க, பட் இந்த வீக் மட்டும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஓகேவா சார்? நீங்க எங்கேயும் கிளம்புறீங்களா என்ன? இல்ல மேம், ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் ஆகி வந்தா, அவ்வளவுதான். மேம் நீங்க பேசிட்டு இருங்க, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். இத வரேன். வா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.